வணக்கம். வெல்கம் டு திஸ் ஸ்பெஷல் எக்ஸ்பிளைனர் வீடியோ. இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த தெளிவா பார்க்க போறோம். ஒரு சிங்கிள் ஷேரோட இன்விசிபிள் லைஃப் சைக்கிள். அது எப்படி இருக்கும்? லெட்ஸ் டைவ் ரைட் இன். கற்பனா பண்ணி பாருங்க. நீங்க உங்க போன்ல ஒரு ஸ்டாக்க பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த கிரீன் கலர் பை பட்டனை பிரஸ் பண்றீங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் a செகண்ட்ல ஆர்டர் எக்ஸிக்யூட்டட்னு மெசேஜ் வருது. மேஜிக் மாதிரி இருக்குல்ல? ஆனா அந்த பை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் உண்மையில என்ன தெரியுமா நடக்குது? இது ஜஸ்ட் ஒரு கிளிக் இல்ல. இதுக்கு பின்னாடி டெய்லி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் மூவ் ஆகுற ஒரு மேசிவ் இன்விசிபிள் பைப்லைன் இருக்கு. நீங்க ஆன்லைன்ல ஒரு ஷூ வாங்குறதும் ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேர் வாங்குறதும் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஷூ வாங்கும்போது செல்லர் அதை பாக்ஸ்ல போட்டு உங்க வீட்டுக்கே டைரக்டா அனுப்பிடுவாரு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ரைட்? ஆனா ஒரு ஷேர் வாங்கும்போது உங்களுக்கு பிசிக்கலா எந்த பேப்பரும் வரதில்ல. பதிலா உங்க ஆர்டர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் ஆஃப் ரெகுலேட்டட் இன்டர்மீடியரிஸ்குள்ள போய் கடைசியில ஒரு ஹைலி செக்யூர் எலக்ட்ரானிக் டெலிவரியா உங்களுக்கு கிடைக்குது. Part 1. The Hidden Market Players. ஸோ யாரும் அந்த ஹிடன் பிளேயர்ஸ்? ஃபர்ஸ்ட், புரோக்கர். நீங்க நேரா போய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட எனக்கு ஒரு ஷேர் வேணும்னு கேட்க முடியாது. நோ வே. உங்களுக்கு ஒரு கேட்வே தேவை. அதுதான் உங்க செபி ரெஜிஸ்டர்ட் புரோக்கர். அவங்க உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் அக்கவுண்ட் தருவாங்க. நீங்க ஆப்ல பை கொடுக்கும்போது உங்க புரோக்கர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிட்டு உங்களுக்காக மார்க்கெட்குள்ள போவாங்க. புரோக்கர் உங்க ஆர்டரை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புவாங்க. நம்ம இந்தியால இது மோஸ்ட்லி NSE இல்லைன்னா BSEயா இருக்கும். இந்த எக்ஸ்சேஞ்ச் ஒரு பெரிய அல்ட்ரா ஃபாஸ்ட் டிஜிட்டல் அரேனா மாதிரி. நீங்க கொடுக்குற பை ஆர்டரும் வேற யாரோ எங்கே இருந்தோ கொடுக்குற செல் ஆர்டரும் ஒரு மில்லி செகண்ட்ல மேட்ச் ஆகும். தட்ஸ் எக்ஸாக்ட்லி த ஜாப். ஆனா மேட்ச் ஆனதும் டீல் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. செல்லர் கிட்ட உண்மையிலே ஷேர் இருக்கா, உங்ககிட்ட தர பணம் இருக்கா, இதெல்லாம் எப்படி தெரியும்? இங்க தான் கிளியரிங் கார்ப்பரேஷன் உள்ள வராங்க. இவங்க ட்ரேடுக்கு நடுவுல ஒரு இன்விசிபிள் பாடிகார்டு மாதிரி நின்னு ஃபண்ட்ஸும் ஷேர்ஸும் கரெக்டா எக்ஸ்சேஞ்ச் ஆகுறத உறுதிப்படுத்துவாங்க. ஸோ ரிஸ்கே கிடையாது. கடைசியா டெபாசிட்டரிஸ். ட்ரேட் கிளியர் ஆனதும் நீங்க வாங்கின அந்த ஷேருக்கு ஒரு சேஃபான வீடு தேவை, ரைட்? அது உங்க புரோக்கர் ஆப்ல இருக்காது. அது NSDL இல்லனா CDSL மாதிரி ஒரு டெபாசிட்டரி மேனேஜ் பண்ற அல்ட்ரா செக்யூர் டிஜிட்டல் வால்ட்ல இருக்கும். அவங்க உங்க ஷேர்ஸை எலக்ட்ரானிக் Demat ஃபார்ம்ல பத்திரமா பாத்துப்பாங்க. Part 2. Journey of a Single Share. Let's trace the exact pipeline. Step 1. Money. உங்க பேங்க் லிங்க்ட் அக்கவுண்ட்ல இருந்து பணம் பிளாக் ஆகும் இல்லனா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸ்டெப் 2. ஆக்ஷன். உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல போய் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணும். அண்ட் ஸ்டெப் 3. டெலிவரி. 2 ஒர்க்கிங் டேஸ் கழிச்சு டோட்டல் கிளியரிங் ப்ராசஸ் முடிஞ்சு டெபாசிட்டரி அந்த ஷேரை உங்க Demat அக்கவுண்ட்ல சேஃபா கொண்டு வந்து வச்சிடுவாங்க. மேஜிக், isn't it? அண்ட் இந்த எலக்ட்ரானிக் மேஜிக் சும்மா பிளைண்ட் ட்ரெஸ்ல நடக்கல. இந்த டோட்டல் ஈகோசிஸ்டமும் செபியோட ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. இதனால தான் நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது PAN கார்டு, KYC எல்லாம் கேட்கறாங்க. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்த கட்டப்பட்ட ஒரு மேசிவ் செக்யூர் வால் இது. Part 3. The True Meaning of Ownership. ஸோ ஷேர் வாங்கியாச்சு. ஆனா உண்மையான ஓனர்ஷிப்னா என்ன? நீங்க வெறும் ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்கிறவங்க இல்ல. யூ ஆர் லிட்ரலி அ பார்ட்னர் இன் தட் பிசினஸ். ஒரு பார்ட்னரா உங்களுக்கு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்ல பங்கு உண்டு. கம்பெனி சூப்பரா ப்ராஃபிட் பார்த்தா அவங்க டிவிடெண்ட் பே அவுட் தரலாம். அது உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரும் டைரக்ட் கேஷ். கம்பெனி வளர்ந்தா போனஸ் இஷ்யூ தரலாம், அதாவது ஃப்ரீ நியூ ஷேர்ஸ் இல்லனா ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணலாம். நீங்க ஓனரா இருக்கிறதால இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். Part 4. Busting Share Market Myths. Now, let's bust some myths. Legendary investor Peter Lynch எப்பவுமே ஒன்று சொல்லுவாரு, இன்வெஸ்ட் இன் வாட் யூ நோ. நம்மளுக்கு ஃபைனான்ஸ் டிகிரி இருந்தாதான் சக்சஸ் ஆக முடியும்னு ஒரு மித் இருக்கு. டோட்டலி ராங். உங்களுக்கு புரியுற நீங்க டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் மேல ரீசர்ச் பண்ணி பணம் போட்டால் யூ ஆர் நாட் கேம்பிளிங், யூ ஆர் இன்வெஸ்டிங். அன்மேயல் ஆர்டினரி பீப்புள் ஆனா நமக்கு டம் மணி அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு ஆமச்சோரா நமக்கு எந்த இன்ஸ்டிடியூஷனல் ப்ரெஷரும் கிடையாது. வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்ல பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்க லோக்கல் சூப்பர் மார்க்கெட்ல ஒரு சூப்பர் ட்ரெண்டிங் ப்ராடக்டை நீங்க ஸ்பாட் பண்ண முடியும். அண்ட் பெஸ்ட் பார்ட், உங்க பிக்ஸை நீங்க எந்த பாஸ்க்கும் ஜஸ்டிஃபை பண்ண தேவையில்லை. இன்னொரு பிக் மித் இருக்கு. வெல்தி ஃபவுண்டர்ஸ் இல்லைனா ப்ரொமோட்டர்ஸ் எல்லாத்தையும் அவங்களே வச்சுக்கிட்டு பப்ளிக்கா உள்ள விடமாட்டாங்கன்னு. பட் செக் அவுட் தி செபி ரூல். மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங். ஒரு லிஸ்டட் கம்பெனியோட மினிமம் 25% ஷேர்ஸ் கண்டிப்பா பப்ளிக் ட்ரேட் பண்றதுக்கு அவைலபிளா இருந்தே ஆகணும். இது எவ்ரிடே இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்பவுமே மார்க்கெட்ல ஒரு இடம் இருக்கிறத அப்சல்யூட்லி உறுதிப்படுத்துது. Part 5. The Changing Price Mystery. மார்க்கெட்னுங்கிறது நீங்களும் நானும் ஒரு ஷேர் வாங்குறது மட்டும் அல்ல. இது பெரிய ஜாயன்ட்ஸ்க்கு நடுவுல நடக்கிற ஒரு மேசிவ் டக் ஆஃப் வார். ஒரு பக்கம் FIS, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இவங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் மூவ் பண்ற குளோபல் பிளேயர்ஸ்.
அவங்க செல் பண்ணும்போது மார்க்கெட் விழலாம். ஆனா இன்னொரு பக்கம் டிஐஎஸ் டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இங்க தான் ட்விஸ்ட். இந்த டிஐஎஸ்க்கு பவர் கொடுக்கறதே எவ்ரிடே பீப்புளான நம்ம போடுற மந்த்லி எஸ்ஐபிஸ் தான். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வெளிய போகும்போது நம்ம டொமெஸ்டிக் பையிங் தான் மார்க்கெட்டை காப்பாத்துது. இட்ஸ் a ரியல் கேம் சேஞ்சர். ஸோ இது நம்ம அல்டிமேட் கொஸ்டினுக்கு கொண்டு வருது. பைப்லைன் எவ்வளோ ஸ்ட்ரக்சர்டா இருக்குன்னு பார்த்தோம். டிமேட் அக்கவுண்ட்ஸ் அல்ட்ரா செக்யூர்னு தெரியும். இந்த மெக்கானிசம் இவ்ளோ பெர்ஃபெக்டா ஆர்டர்லியா இருக்கும்போது ஏன் ஷேர் பிரைசஸ் எவ்ரி சிங்கிள் செகண்ட் மாறிக்கிட்டே இருக்கு? நீங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த கிரீன் நம்பர் ஏன் ரெட்டா மாறுது? வெல், இது மார்க்கெட் டெப்த், பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் ஹியூமன் சைக்காலஜி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய மிஸ்டரி. அதுதான் நம்ம அடுத்த எக்ஸ்பிளைனர்ல தெளிவா பார்க்க போறோம். மேக் ஷோர் யூ ஃபாலோ Lumos by Akshaya for more investing basics. அடுத்த முறை சந்திப்போம்.